இப்போ நம்ம பார்க்க போறது ரிஜாய்சிங். நம்ம சொன்னோம் ஈல்டிங், அக்னாலஜிங், ரிஜாய்சிங்ன்றது தான் நம்ம பார்க்கிறது இல்லையா? ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்துடன் இசைதல். சோ இப்போ நம்ம பார்க்கிறது அந்த சந்தோஷப்படுதல், இந்த களி கூறுதல். அதுதான் நம்ம இப்போ இந்த 29வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 29. மனவாட்டியை உடையவனே மணவாளன். இதெல்லாம் யோவான் ஸ்நானகன் சொல்றது. அவருடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சீஷர்களோ புரியாமல் அவரிடத்துல கிறிஸ்துவை பற்றி குறை சொல்லுகிறார்கள். இயேசுவானவர்ட்ட எல்லாரும் போறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு இந்த ரபி, அவர்களுடைய ரபி, போதகர் யோவான் ஸ்நானகன் கற்றுக் கொடுக்கிறார். தான் கிறிஸ்து அல்ல என்பது சொன்னதை ஞாபகப்படுத்தினார். அதுக்கப்புறம் எல்லாமே தேவனிடத்துல வந்ததுன்னு சொன்னாரு. இப்போ பாருங்க 29ல மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாய் போயிற்று. The one who has the bride is the bridegroom. The friend of the bridegroom who stands and hears him rejoices greatly at the bridegroom's voice. Therefore, the joy of mine is complete. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு ஒப்புமை. இட்ஸ் an analogy. தமது மனப்பான்மை அந்த ஒப்புமை மூலம் இந்த ரபி யோவான் ஸ்நானகன் தன் சீஷர்களுக்கு விளக்குகிறார். கோபப்படாமல், ஒரு சோர்வோ அடையாமல். யூசுவலா மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய ஃபாலோயர்ஸ், நம்மளை பின்பற்றி வர்றவங்க குறைந்து போய் இன்னொருத்தவங்க நம்ம யார்ட்டையாவது சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணவங்களுடைய மினிஸ்ட்ரி க்ரோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன வரும்? ஐயோ, என்ன நம்ம மினிஸ்ட்ரி கம்மி ஆகுதே, ஆளுங்க அங்க ஜாஸ்தி ஆகுதே, ரைட்? ஒரு சோர்வு வரும், ஒரு கோபம் கூட வரும், பொறாமை வரும், எரிச்சல் வரும். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் இதெல்லாம் தப்பாக பாவம் செய்யாமல் அவன் என்ன சொல்றான் இங்க? இன்ஸ்டெட் he was joyful. பாருங்க அந்த வசனத்துல 29வது வசனத்துல 2 தடவை இந்த வார்த்தை இருக்கு பாருங்க. மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம், rejoice, joy. எல்லாரும் அவரிடத்துல போறாங்கன்னு சொல்றாங்க. யோவான் என்ன சொல்றாரு? சந்தோஷமா பட்டுகிறேன், சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆப்போசிட் இல்லையா? நம்ம நேச்சுரலா எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருடைய வேலை, அவருடைய அழைப்பு என்ன என்பதை யோவான் புரிந்து கொண்டார். அவருடைய அழைப்பு எல்லாரையும் தன்னிடத்தில் இழுத்துக் கொள்வதில்லை. It was not to attract people to himself. ஆனா அவருடைய பணி, அவருடைய அழைப்பு என்ன? அவர் வந்தது கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன். அவர் ஒரு சத்தம், தீர்க்கதரிசியின் ஒரு சத்தம் மட்டும்தான் அவர். கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள்னு சொல்லுகிற ஒரு வாய்ஸ். அதற்கு தான் நான் வந்தேன். அதனால நான் சந்தோஷப்படுகிறேன். அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த வசனங்கள்ல இன்னொரு நோக்கத்தையும் சொல்றாரு. இது ஒரு அனாலஜின்னு சொன்ன ஒப்புமை. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்ன்றது 3 காரியம். முதலாவது, இந்த அமைப்பு. அப்போ யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்கிற அந்த ஒரு செட்டிங், அந்த அமைப்பை ஒரு கல்யாணத்திற்கு ஒப்பிடுகிறார். அதான் நம்பர் 1. ஓகே. 2வது, தன்னுடைய பங்கை மணவாளனுடைய தோழனுக்கு ஒப்பிடுகிறார். அதான் 2வது. ஓகே. சோ அமைப்புன்றது கல்யாணம். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? மணவாளன், மணவாளனுடைய தோழன் அப்படின்னு சொல்லி 29வது வசனம் பார்க்கிறோம். இது ஒரு கல்யாணம் நடக்கிற ஒரு செட்டிங். தன்னுடைய அப்போ இருந்த நிலைமை, அவர் வந்ததின் காரணத்தை ஒரு கல்யாணத்தோடு ஒப்பிடுகிறார். 2வது, தன்னுடைய பங்கு, his ரோல். அவருடைய ரோல் என்ன? மணவாளனுடைய தோழன், the friend of bridegroom. நம்ம கூட சொல்லுவோம் இன்னைக்கு கல்யாணத்துல பெஸ்ட் மேன்னு சொல்லுவோம் இல்லையா? மாப்பிள்ளை தோழன்னு சொல்லுவோம். அதான் யோவான் சொல்றார்.
தன்னுடைய ரோல், தன்னுடைய பங்கு வந்து ஐ அம் தி பெஸ்ட் மேன். நான் பிரைட் குரூம் இல்லை. நான் மணவாளன் இல்லை. சீஷர்களே, நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் தான் மணவாளன். இயேசுவானவர் வந்து எப்படி இருக்கணும்? மணவாளனுடைய தோழனா இருக்கணும்னு. தப்பு. நான் மணவாளன் இல்லை. அவர் மணவாளன். நான் மணவாளனுடைய தோழன். ஜஸ்ட் பெஸ்ட் மேன். 3வது தன் கடமை. அவருடைய கடமை அவர் என்ன சொல்றார் பாருங்க 29ல. அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து அவருடைய டியூட்டி கடமை என்னன்னா, இந்த மாப்பிள்ளை மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதை செய்யறது. இதுதான் அந்த 3 நம்ம இந்த இந்த வசனத்துல பார்க்கணும். முதலாவது இந்த அமைப்புன்றது கல்யாணம். அதோட ஒப்பிடுகிறார். 2வது தன்னுடைய பங்கு மணவாளனுடைய தோழன். அதற்கு ஒப்பிடுகிறார். 3வது அவருடைய கடமை என்னன்னா, மணவாளன் சொல்கிற காரியங்கள், அவருக்கு தேவையான காரியங்களை நிறைவேற்றதா பெஸ்ட் மேன். இன்னைக்கு கூட கல்யாணத்துல பெஸ்ட் மேன் அதுக்கு தான் பக்கத்துல இருப்பாங்க. ஏதாவது இந்த மாப்பிள்ளை கேட்டார்னா, அத செய்றதுக்கு ஒரு தண்ணி வேணும், இல்ல இந்த பேப்பர் குடுங்க. ஏதாவது கேட்டார்னா, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்றது தான் பெஸ்ட் மேன் நெக்ஸ்ட் டூ த மாப்பிள்ளை. சோ இப்போ இந்த 3 காரியங்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதிலிருந்து யோவான் என்ன சொல்றாருன்னா, சொல்லாமல் சொல்லுகிறார். இந்த சீஷர்களிடத்துல நீங்க போய் சந்தோஷப்படணும்னு சொல்றதுக்கு பதிலா, தான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றதுனால, இன்டைரக்ட்டா மறைமுகமா என்ன சொல்றாரு? சீஷர்களே, நீங்க போய் கோவப்பட்டு, வருத்தப்பட்டு என்ட்ட வந்து சொல்றீங்க. இந்த மாதிரி எல்லாரும் இயேசுவினிடத்துல போறாங்கன்னு, நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நான் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு மிகுந்த சந்தோஷம் எல்லாரும் அவரிடத்துல போகிறது. ஏன்னா நான் அதற்காக தான் வந்தேன். அது நிறைவேறப்படுகிறது. சோ அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்ப நான் சந்தோஷப்படுறேன். அப்ப என்ன மாரி நீங்களும் சந்தோஷப்படுங்க. அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ இந்த இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணும். எதற்காக யோவான் கல்யாண உருவகத்தை பயன்படுத்தினார்? Why did John use wedding as an imagery to describe Jesus' ministry? எதற்காக இந்த கல்யாணத்தை பற்றி சொன்னார்? நம்ம இயேசுவானவருடைய இந்த பேரபிள்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? உருவகம், அவர் நீதி கதைகள். அதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சில இடத்துல அக்ரிகல்ச்சுரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவார். விதைகள், ஒரு மரமோ அது மாதிரி. ஆனா இங்க யோவான் ஸ்நானகன் அதெல்லாம் யூஸ் பண்ணல. அவர் பாருங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாரு? கல்யாணத்தை பத்தி சொல்றாரு. எதற்காக ஒரு மணவாளன் சொல்றாரு? மணவாளனுடைய தோழன்னு சொல்றாரு. அதற்கான காரணங்கள் அதுதான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்டமென்ட் அந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் நாடு மணவாட்டியாகவும் கர்த்தர் தேவன் மணவாளனாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். புரியுதா? இஸ்ரவேல் தேசம் மணவாட்டி பிரைட், நம்ம பொண்ணுன்னு சொல்றோம் இல்லையா கல்யாணத்துல, அந்த இஸ்ரவேல் நாடு அங்க இருந்த விசுவாசிகள் அவிசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து as a group, as a nation, ஒரு நாடு வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு மணவாட்டியாகவும் தேவன் கர்த்தர் the Lord God அவர் மணவாளனாகவும் as a husband or bridegroom ஆகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இப்போ அதற்கான சில வசனங்கள் 2 பேசேஜ் மட்டும் கொடுக்கிறேன். இது எரேமியா புஸ்தகம் 2வது அதிகாரம் போங்க. 2வது அதிகாரம் எரேமியாவின் புஸ்தகம் ஜெரமியா சாப்டர் 2. இதுல 2 வசனங்கள் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். வசனம் 2வது வசனமும் 2வது எரேமியா 2வது அதிகாரம் 2வது வசனமும் 32வது வசனமும் பாருங்க. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு. Jeremiah chapter 2 verse 2. Thus says the Lord. என்ன சொன்னார்? இயேசுவா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். 2வது வசனம். நீ போய் go எருசலேமின் செவிகள் கேட்கும்படிக்கு கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன்
இளவயதின் பக்தியையும், that is the devotion of your youth, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல இந்த இளவயதின் பக்தி, the devotion of your youth, அடுத்தது நீ வாழ்க்கைப்பட்ட போதுன்னு இருக்கு பாத்தீங்களா? அது எப்படி இருக்குதுன்னா, the love as a bride. அதுதான் மனவாட்டி. வாழ்க்கைப்படுறதுன்னு நம்ம கூட சொல்றோம் கேஷுவலா. சோ இந்த ஒரு லாங்குவேஜ் தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது 32வது வசனம், அதே சாப்டர் எரேமியா 2:32ல பாருங்க. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார். இந்த வசனத்துல பாத்தீங்களா, கர்த்தர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு தன்னுடைய ஃபீலிங்ஸ். பாருங்க, can a virgin forget her ornaments or a bride her attire? ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறைப்பாளோ? கண்டிப்பா மறக்க மாட்டா இல்லையா? ரைட்? ஏன்னா கல்யாணம். அப்ப முதல்ல எடுத்து வைக்கிறது என்ன? தன்னுடைய அலங்காரங்கள். ஒரு மணவாட்டி. ஆனால் என்ன சொல்றார் கர்த்தர்? என் மக்களோ என்னை மறந்து விட்டார். சோ இப்போ எரேமியா தீர்க்கதரிசி வழியாக கர்த்தர் எப்படி இந்த இந்த இஸ்ரவேல் நாட்டை அவர் குறிப்பிட்டார்னா, ஒரு மணவாட்டியாக. அடுத்த பேசேஜ் பாருங்க. இது வந்துட்டு ஐசாயா. இனிமேல் நம்ம பார்க்க போற சில பேசேஜ் வந்து ஏசாயா 54வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 54:5. அதுல பாத்தீங்கன்னா திரும்பி இதே மாதிரி நம்ம குறிப்பிடுவதை பார்க்கலாம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். For your maker is your husband. நாயகர்ன்ற வார்த்தை தமிழ்ல இருக்கு இல்லையா? நம்ம யூஸ் பண்றது இல்ல நாயகர்ன்ற வார்த்தை. புருஷன்றதான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கணவர்னு. அந்த வார்த்தை எபிரேய மொழியில் பிரைட் க்ரூம், மணவாளன். சோ நம்ம இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னா, உன் சிருஷ்டிகரே உன் மணவாளன், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். For your maker is your bridegroom. சோ முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எதற்காக யோவான் ஸ்நானகன் இந்த கல்யாண அமைப்பை பயன்படுத்தி இயேசுவானவர் ஒரு மணவாளனும் நான் மணவாளனுடைய தோழன்னு சொன்னார் என்பதற்காக நம்ம இதை பார்க்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் தேவன் கர்த்தர் ஒரு மணவாளனாகவும், இஸ்ரவேல் நாடு எல்லாரும் சேர்ந்த இஸ்ரவேல் நாடு ஒரு மணவாட்டியாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செகண்ட், இந்த பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் நாடாக இல்லாமல் இஸ்ரவேல் நாட்டில் உள்ள குறிப்பிட்ட விசுவாசிகள் மட்டும் ஒரு மணவாட்டியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. only the believers. first வந்து எல்லாரும் as a nation, believers, unbelievers, everybody as a nation. செகண்ட் வந்து இந்த நேஷன், இந்த நாட்டில் உள்ள only விசுவாசிகள் மட்டும், எல்லாரும் இல்ல, விசுவாசிகள் மட்டும் இந்த மாதிரி மணவாட்டியாக கருதப்பட்டது. அதற்கான வசனம் ஐசாயால நீங்க இருக்க ஏசாயா 49 போங்க. 49:18. ஏசாயா 49:18. அங்க பாருங்க, உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள், அதான் மணவாட்டி, அணிந்து கொள்வது போல் நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். Lift up your eyes around and see. They all gather, they come to you. As I live, declares the Lord, you shall put them all on as an ornament. You shall bind them on as a bride does. பாத்தீங்களா? இதுல
யார்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார்னா சீயோன். அதுதான் வந்து 14வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, சீயோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அதுக்கப்புறம் 15வது வசனம் பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Can a woman forget her nursing child, that she should have no compassion in the son of her womb? These may forget, yet I will not forget you. இது விசுவாசிகளை மனவாட்டியாக கர்த்தர் குறிப்பிட்டார். அடுத்தது ஏசாயா 61வது அதிகாரம். முதல் 4 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதை இயேசுவானவர் தனக்கே பயன்படுத்தினார். லூக்கா 4ல. இப்ப ஐசாயா 61 verse 10 பாருங்க. 10வது வசனம். 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. நல்லா கவனிங்க இப்போ. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டு நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பாத்தீங்களா? இதுல மணவாளன், மணவாட்டி, இதுல விசுவாசிகள். ஏன் இப்படி நமக்கு இது விசுவாசிகள்னு தெரியும்? அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. It was a garment of salvation. அதை உடுத்தினார். யார் உடுத்தினார்? இந்த மணவாளனாகிய கர்த்தர் மணவாட்டியாகிய இந்த இஸ்ரவேல் மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் மீது. புரியுதா? இதான் மணவாளன், மணவாட்டி. அதான் 10வது வசனத்துல பார்க்கிறோம். மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக. இட் வாஸ் a comparison. ஓகே. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தினார், நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அடுத்த பேசேஜ் வந்து அடுத்த சாப்டர்லயே இருக்குது. 62வது அதிகாரம், ஏசாயா 62. 3 வசனங்கள் இதுல. முதலாவது வசனத்துல பாருங்க. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். For Zion's sake I will not keep silent. இது கர்த்தர் பேசுகிறது. And for Jerusalem's sake I will not be quiet until her righteousness goes forth as brightness and her salvation as a burning torch. ரட்சிப்பு. 4வது வசனத்துல பாருங்க. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், forsaken சொல்ல மாட்டாங்க. உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், desolate சொல்ல மாட்டாங்க. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். அந்த வாழ்க்கைப்படும். Your land shall be married. அடுத்தது 5வது வசனம் பாருங்க. நல்லா கவனிங்க இப்போ. வாலிபன் கன்னிகையை விவாதம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியா இருப்பார். புரியுதா? Right? Like a bridegroom rejoices over the bride. மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல. It's a comparison again. Okay, ஒப்புமை. என்ன சொல்றார் இங்க கர்த்தர்? இஸ்ரவேலே, விசுவாசிகளே, நீங்கள் இனிமேல் இந்த கைவிடப்படாமலும், பாருங்க அதான் ஃபர்ஸ்ட் 4வது வசனத்துல அதானே பார்த்தோம். கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் என்னன்னு கூறப்படும்? எப்சிபா, பியூலா என்று கூறப்படும். ரைட்? Delight is in her, married. அதுக்கப்புறம் தேவன் சொல்றது இதுதான். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியா இருப்பார். இந்த பழைய ஏற்பாடுல நான் சில வசனங்கள் தான் உங்களுக்கு சொன்னேன் இன்னைக்கு.
இந்த பழைய ஏற்பாட்டுல பல இடங்களிலும் இந்த ஒப்புமை தேவனாகிய கர்த்தர் மணவாளனாகவும், மக்கள் இஸ்ரவேல் மக்கள் ஒரு 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 நாடாகவோ இல்ல விசுவாசிகள் கூட்டம் மட்டுமோ மணவாட்டியாகவும் ஒப்பிடப்பட்டார்கள். இதனாலதான் ஈவன் இயேசுவானவர் தன்னுடைய முதலாவது வருகையை இந்த கல்யாண ஒரு அமைப்பு மூலமாகவும் வெளிப்படுத்தினார். யோவானை நம்ம இப்ப பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் சொல்றார். ஆனா இயேசுவானவரும் அதையே பயன்படுத்தினார். ஏன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டுல இந்த ஒப்புமை கூறப்பட்டிருந்தது. இப்போ மத்தேயு 9வது அதிகாரம் போங்க. இனிமேல் நம்ம நியூ டெஸ்டமென்ட் பாசேஜ் அல்லது பார்க்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம். அங்க இது உபவாசம் இருக்கிறத பத்தி எப்படி ஃபாஸ்டிங். அப்ப சில பரிசேயர்கள் சொல்றாங்க இயேசுவானவர்ட்ட, ஓகே, நாங்களும் இந்த யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களும் நாங்க உபவாசம் பண்றோம். ஆனா உங்களுடைய சீஷர்கள் உபவாசம் பண்றது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இயேசுவானவர் பாருங்க, இந்த கல்யாண ஒப்புமையின் யூஸ் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுகிறார்களோ? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். பார்த்தீங்களா? ரைட். மத்தேயு 9:15. Can the wedding guests mourn as long as the bridegroom is with them? The days will come when the bridegroom is taken away from them, and then they will fast. தன்னையே மணவாளனா சொல்றான். இது முதலாவது வருகையை பற்றின ஒரு பேசேஜ், ஒரு வசனம். நான் இங்க வந்திருக்கிறேன் மணவாளனாக. நான் இங்க இருக்கப்ப என்னுடைய சீஷர்கள், தோழர்கள், யோவானை போல மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்க வேண்டாம். என்னோட இருக்கப்ப சந்தோஷமா இருக்கட்டும். நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் உபவாசிப்பார்கள். அடுத்தது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பேரபிள், நீதி கதை நம்ம பேரபிள் ஆஃப் த 10 virgins சொல்லுவோம். 10 கன்னிகைகள். அந்த ஒரு 10 கன்னிகைகள், த பேரபிள் நீதி கதை இது அபவுட் ஹிஸ் செகண்ட் கமிங். இப்ப நான் மத்தேயு 9:17 சொன்னது முதலாவது வருகை. 2வது வருகையை பத்தி சொல்றப்பையும் இதே மாதிரி அவர் இந்த கல்யாண அமைப்பை யூஸ் பண்ணினார். அந்த 10 கன்னிகைகள் பற்றி சொல்றப்போ, இது மத்தேயு 25ல நீங்க அப்புறம் போய் படிங்க. அதுல பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஸோ கம்பேரிசன் அகெயின். மணவாளன், இயேசுவே மணவாளன். பழைய ஏற்பாடுல கர்த்தர் தேவன் மணவாளன், இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் மணவாட்டிகள். புதிய ஏற்பாட்டுல இப்ப இயேசுவானவர் சொன்னது தான் மணவாளன். பழைய ஏற்பாடுல பார்த்த மணவாளன் யாரை குறித்ததுன்னா என்னை குறித்தது. மணவாட்டி இங்க ஒரு சேஞ்ச் என்னன்னா, சர்ச் தான் மணவாட்டி. விசுவாசிகள், யூதர்கள், கிரேக்கர்கள் யாரெல்லாம் விசுவாசிப்பார்களோ, அதனாலதான் எபேசியர் 5:32 போய் பாத்தீங்கன்னா அந்த சாப்டர் இட்ஸ் அபவுட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒரு மனுஷனுக்கும் ஸ்திரீக்கும் நடக்கும் திருமணம் எப்படி ஒப்பிடப்பட்டிருக்கிறதுனா கிறிஸ்துவுக்கும் அவர் சபைக்கும். கல்யாணம். அதுக்கப்புறம் போய் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 6-8, 21வது அதிகாரம் 2வது வசனம். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க நடக்கிறதும் கல்யாணம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். ஸோ நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம்னா, இந்த 29வது வசனம் யோவான் 3:29ல யோவான் ஸ்நானகன் தன் சீஷர்களிடத்துல அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது என்னன்னா, தான் மணவாளன் இல்லை, தான் மணவாளனுடைய தோழன். மணவாளனோ இயேசு கிறிஸ்துவே. அதனால நான் எப்படி சந்தோஷப்படுகிறேனோ அது போல நீங்களும் சந்தோஷப்படுங்கள். பல நேரங்கள் நம்ம பார்க்கிறது, பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தோழன் அப்படின்ற ஒரு டேர்ம்
ஒரு சொல் யாருக்கு பயன்படுத்தப்படுது? ஸ்பெசிபிக்லி கேரக்டர்ஸ் யாருக்குன்னா ஆபிரகாமுக்கு, மோசேவுக்கு. அதே போல இன் ஜெனரல் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, யோபு கூட சொல்றார், தேவன் எனக்கு நெருங்கிய நண்பராகவும் இருந்த நாட்களை நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. ஜெனரலா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பொதுவாக இந்த சங்கீதம் 25:14 என்ன போட்டிருக்குன்னா, "தி ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் தி லார்ட் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஃபியர் ஹிம்." கர்த்தருடைய சிநேகம், நட்பு அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஈவன் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? யோவான் 15:14, "நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சீஷராய் இருப்பீர்கள்." சோ, இப்போ நம்ம பார்க்கிறது இந்த யோவான் ஸ்நானகன், அவன் மணவாளனுடைய தோழன், நண்பன், சிநேகிக்கிறவனா இருக்கிறபடியால் அவன் சொல்றான், என்னுடைய சந்தோஷம் எப்படி இருந்ததுன்னு சொல்றான் பாருங்க. அந்த வசனத்துல, இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. சம்பூரணம்னா என்ன அர்த்தம்? ஃபில்டு, கம்ப்ளீட். எப்படி ஒரு பக்கெட் எடுத்து அதுல தண்ணி வந்து அதுலருந்து உழுற அளவுக்கு, அதாவது அதுலருந்து ஃபுல்லா ஆகி அதுக்கப்புறம் எப்படி அது வெளிய வருதோ, ஸ்பில் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்கோ, அந்த அளவுக்கு தேவன் எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நான் என்னுடைய ரோல் அது. என்னுடைய பங்கு அதுதான். நான் வந்ததின் காரணமே அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ண வந்தேன். அவரை நான் நான் பிரசங்கிக்க வந்தேன். அவரை பற்றி சொல்ல வந்தேன். மனம் திரும்பி விசுவாசம் வையுங்கள் அவரிடத்துல சொல்ல வந்தேன். அப்படி நான் சொல்வதற்காக வந்ததினால், மக்கள் அவரிடத்துல போய் விசுவாசம் வைத்தார்கள்னால், அதனால சந்தோஷப்படுகிறது நம்பர் 1 பெர்சன் நான் தான் அப்படின்னு சொல்றார். சோ சீஷர்களே, நீங்க எனக்கா வருத்தப்படக்கூடாது. நீங்க சந்தோஷப்படணும். ஏன்னா, நான் வந்ததின் நோக்கம், குறிக்கோள் நிறைவேறுகிறது. இயேசுவானவரிடத்துல மக்கள் போறாங்கன்னா, நீங்க சந்தோஷப்படுங்க. சோ அந்த மாதிரி தான் நாமளும், நம்ம எல்லாரும் விசுவாசிகள்னு நம்ம சொல்ற ஒவ்வொருத்தரும் உண்மையாக ரட்சிக்கிற விசுவாசம் உள்ள ஒவ்வொருத்தரும், நான் மனம் திரும்பி இயேசுவானவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருவரும், நாம் என்ன பண்ணணும்னா அவருக்காக பணி செய்ய வேண்டும். எப்படி யோவான் ஸ்நானகன் சந்தோஷப்பட்டாரோ, தான் வந்த அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினாரோ, அதுபோல நாமும் பணி செய்து அவரை காண்பிக்க வேண்டும். இயேசுவானவரை யோவான் ஸ்நானன் தன்னுடைய சீஷர்களிடத்துல 1வது அதிகாரத்துல என்ன சொன்னாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னார். The Lamb of God who takes away the sin of the world. அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களை அனுப்பினார். அதனாலதான் இதை எழுதுற யோவானும், அப்போஸ்தலனாகிய யோவானும், அந்திரேயாவும் இயேசுவின் இடத்துல போனார்கள். அந்த மாதிரி நாமும் இயேசுவானவரை நாம் காண்பிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இயேசுவானவரை பற்றி கூற வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் விசுவாசித்து இயேசுவானவர் மூலமாக இரட்சிப்பை பெறுகிறப்போ, நாம் சம்பூரணமாய் நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் வர வேண்டும். நாம் இயேசுவானவரை கனம் பண்ணணும், மகிமைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கை இயேசுவை பற்றியே இருக்க வேண்டும். நாம இப்ப கூட இந்த சாங் பாடணும். தந்தேன் என்னை இயேசுவேன்னு. அதுல நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. நம்ம பாடியிருக்கோம். ரொம்ப பாப்புலர் சாங். நம்ம அதுல சொல்றது, தந்தேன் என் சொத்தை இல்ல. தந்தேன் என்னுடைய டைம் இல்ல. தந்தேன் என்னை. என்னையே நான் தந்து விட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்றோம் அந்த பாட்டுல. தந்தேன் என்னை இயேசுவேன்னு சொல்றோம். இயேசுவின் இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம். அதனால தான் நம்ம எப்பொழுதும் பாடல் பாடுறப்போ, நவீன் சொன்ன மாரி என்ன பாடுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் we have to engage our minds as we sing. ஓகே. அதுல நம்ம சொன்னது இதுதான். நம்ம ஜெபமா சொல்றது இதுதான் அந்த பாட்டுல. தந்தேன் என்னை இயேசுவே அப்படின்னு சொல்லி அந்த பல்லவியில, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். எதுக்காக நம்ம தர்றோம்? உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன். இயேசுவானவரிடத்துல ஜெபிக்கிறோம். இயேசுவே, நான் உமக்கென்று ஊழியம் செய்ய என்னையே தரேன்.
இததான் யோவான் ஸ்நானன் செஞ்சார். தன்னையே தந்தார். நான் அவருக்காக ஊழியம் செய்றேன். அந்த பாட்டுல சொல்றேன். எந்த இடம் எனக்கு காட்டினோம், இயேசுவே அங்கே இதோ போகிறேன். நம்ம போவோமா? பாடுவோம் இல்லையா? ரியலி டூ வி மீன் இட்? இயேசுவானவர் காண்பிக்கிறார். ஒரு இடத்துக்கு போய் எனக்காக ஊழியம் செய்யணும். போமா எல்லாத்தையும் விட்டுட்டு. இந்த யோவான் ஸ்நானன் போனார். எங்க? இந்த பெத்தானியாவிலிருந்து எங்க போனார்? சமாரியாவுக்கு போனார். ஆயினான்ற ஒரு ஊருக்கு போய் அங்க போய் ஊழியம் செய்தார். அந்த அந்த பாட்டுல சொல்ற, "ஒன்றும் இல்லை நான் ஐயா உம்மால் அன்றி ஒன்றும் செய்யேன்." அதான் இயேசுவானவர் என்ன சொன்னார்? "அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங்." என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கனி கொடுக்கும் ஆத்தும காரியங்கள் தேவனுக்கென்று நாம் அவருடைய மகிமைக்கென்று செய்யணும்னா, நாம் தேவனுடைய கிருபையை அதனால் மட்டும் தான் செய்ய முடியும். நாம் அதற்காக ஜெபிக்கணும். இந்த பாட்டையே ஜெபமாக நீங்க படிக்கணும். பாடாம படிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும் என்ன நான் சொல்றேன் இந்த பாட்டுல. இந்த வசனத்துல 29வது வசனத்துல நம்ம பார்த்தது, இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு மணவாளனுடைய தோழனாக இருந்து, மணவாளனுடைய அவருடைய ஒவ்வொரு தேவைகளையும் நிவர்த்தி செய்வதே அவருடைய சந்தோஷமா இருந்தது. அதனால அவர் சொல்றார், இதுக்காக தான் நான் வந்தேன். இது நிறைவேறுகிறது. இயேசுவானவர்ட்ட எல்லாரும் போறாங்கன்னா, அதுதான் எனக்கும் வேணும்னு சொல்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு வசனத்தின் மூலமாக மணவாளனுடைய சிநேகிதர்களாக இருந்து, அவர் சொல்வதை கேட்டு அவரிடத்தில் மக்களை கொண்டு வந்து சேர்ப்போம். ஜெபிக்கலாமா? மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் தேவ பிதாவே, இந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதன் மூலம் நீர் எங்களிடத்துல பேசினீர் ஆண்டவரே. தந்தேன் என்னை இயேசுவே, உமக்கென்று உமக்கு ஊழியத்துக்கென்று நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க இந்த வார்த்தையின் மூலம் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஊழிய பணி, உம்முடைய இந்த ரட்சிப்பு மக்கள் பெறுவதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷம் சந்தோஷத்துடன் நாங்கள் வாழ கிருபை செய்தலும். எங்களுடைய குறிக்கோள், நோக்கம் மற்றவர்களுக்கு உம்மை காண்பிக்கிறதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்க உமக்கென்று ஜீவிக்கணும் ஆண்டவரே. தட் இஸ் ஆல் இட் மேட்டர்ஸ் இன் தி எண்ட். நான் உமக்கு மகிமை செலுத்தணும். உமக்கென்று ஜீவிக்கணும். லார்ட், எங்க மத்தியில நீர் பேசியலும், எங்களுக்கு இந்த இந்த வார்த்தையில நீங்க சொன்ன மாரி ஆண்டவரே, என்னை இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு வி கேன் டூ நத்திங் வித்தவுட் யூ. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபையா இருந்தலும் எங்களுக்கு உமக்கென்று நாங்க வாழவும், உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.